திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒண்ணு சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? இல்ல இல்ல, ஒரு அமைச்சர் வந்தீங்களா? தலைமைக்கு வந்து வரல. நீங்க சொந்த பாசத்துல ரயிலே வந்திருப்பீங்க. அண்ணாவோட பழவன கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம் சார் நான் சொல்றேன். அப்புறம் கனிமொழி வந்தது பாட எல்லாம் படையெடுத்து தருடாருன்னு எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராது. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு. கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு பிடிங்க, படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. நான் இருக்கேன் பண்றேன், எல்லாம் பண்றீங்க, சொல்றது எல்லாம் இப்ப கேக்குறேன். கெட்டி கேட்டுக்கிறாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேபினட் மினிஸ்டர் உச்சகட்டத்துல இருக்கேன். போகாத கண்டி கிடையாது. நீங்க டென்ஷன் இல்ல, இருப்பு டென்ஷன் நீங்க டென்ஷன் இல்ல. நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவரு தலைவராக எந்த தகுதி இல்ல. நான் சொல்றேன், ஓய்வேக்கு தலைவராக எந்த தகுதி இல்ல. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? தொண்டை வணக்காம நீங்க என்ன தலைவர் கேக்குறேன்? நீ